சோம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பகுதியில என் மீது பாசம் வைத்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வெற்றி பெற்றேன் என்பதை விட நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய உழைப்பு இருக்கும். நீங்க தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். அதுவும் குழந்தைங்க படிப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, இதை உறுதி செய்வதுதான் என்னுடைய வேலை. அதே சமயம் நம்ம மகளிர் வாழ்க்கையில தண்ணிக்காக இனிமேல் அலையக்கூடாது. தண்ணி தண்ணி தண்ணின்ற தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய உழைப்பு 100%, 200% அதற்காக நான் உழைப்பேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துல நான் பேசினது கூட தர்மபுரி மாவட்ட மகளிருக்கான அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தான் நம்ம பேசியிருந்தோம். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். ஆனா முதல் நாளே சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த களத்துல நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுடைய தர்மபுரி மாவட்டத்துல கள நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாரோடையும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். மகளிரா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், டவுனா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இளம் பெண்களா இருக்கட்டும், எல்லாரோடையும் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். என்ன கஷ்டம் இருக்கு மேம்போக்கா எனக்கு சொல்றதை விடவும் கள நிலவரம் எனக்கு தெரியும். அதனாலதான் சந்துக்கடைன்ற வார்த்தையை நாங்க பிரயோகம் பண்ண. ஏன்னா இருக்கு, ஆனா அது யாருக்கும் தெரியாது. அந்த வார்த்தையை பத்தி அன்னைக்குதான் பாதி பேர் தமிழ்நாட்டுல புதுசா கேக்குறாங்க. நமக்கு தெரியும் அது இருக்குன்னு அந்த விஷயத்தை. அதனால்தான் நான் பதிவு செய்தேன். இருக்கு, அதை நீங்க முதல்ல உடக்க வேண்டும். அதை இருப்பு கரம் கொண்டு அடக்கினால்தான் நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பிள்ளைகளுடைய நம்ம எதிர்காலம் இன்னைக்கு கஷ்டத்துல தண்ணிக்காகவும் மற்ற ஏதாவதுக்காகவும் போயிடுச்சு. ஆனா நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் வளரும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலை இருக்க வேண்டும். அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு தமிழகம் வேணும்னு. நம்ம என்னுடைய பேர குழந்தைங்களை, எல்லாருடைய பேர குழந்தைங்களும் நல்லா ஒரு சமுதாயத்துல வளர வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்தேன். இதற்காக தொடர்ந்து முதல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு, எனக்கு என் மீது நம்பிக்கை வைத்து, என் மீது பாசம் வைத்து, எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி தொகுதிக்காக முழு மூச்சோடு நான் வேலை செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிமா, தேங்க்யூ. நன்றி.